அவர் வந்து அந்த பாக்ஸ்ல வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து சரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேட்ஸ் வந்து படிச்சாருங்க. தெரிஞ்சு தேன் தொலை பண்ணி மக்கள் மத்தியில முன்னிலையில இந்த பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வித்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கேப்சூல் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. கைஸ் நண்பா, உங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்டு நான் வந்து நிறைய யூடியூப்ல வந்து பெரிய பெரிய சேனல்லாம் கூட பார்த்தோன்னா மை த்ரெட்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே உண்மை தன்மை வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்தில் வந்து ஆராய்ஞ்சு நிறைய விஷயத்த தெரியாதவங்க கூட ரொம்ப ஆராய்ஞ்சு நிறையவே பேச ஆரம்பித்தாங்க. அவங்க நம்மளுடைய கம்பெனியில் இருக்கிற பிளான் பர்ச்சேஸ் டீட்டெயிலு அந்த ஸ்கீம்லாம் வந்து எல்லாத்தையும் கிளியராக வந்து எக்ஸ்பிளனேஷனாக நல்லா வந்து கொடுங்க. எல்லா யூடியூப்ஸும் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு விளம்பரத்தை பார்த்தா காசு கிடைக்கணும் ஆசை வார்த்தை தூண்டி ப்ராடக்டை ஏமாற்றி விற்கிறாங்களாமா. ஸோ இது நானா எம்ஆல் மாதிரி அடுத்தடுத்த பேர் ரெஃபர் பண்ண வச்சுட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டு அவர் வந்து ஓனர்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இல்லை, அவர் வந்து வச்சுக்கிட்டு அவர் தான் கீழே இருக்கிற மணி வந்து வித்ட்ரா பண்ணவங்களுக்கு ரொட்டேஷனலாக வித்ட்ரா அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருக்காராமா. இது வந்து யூடியூப்ல வந்து சொல்றாங்க. பட் உண்மையாலுமே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் நிறைய வகையான ப்ராடக்ட் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய நிறுவனத்தில் 84 வகையான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 700க்கு வகையான அதிகமான மேற்பட்ட ஸ்டோர் இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க ஒரு ப்ராடக்டில் கம்மியாக ரேட் எடுத்தால் கூட 48 ரூபான்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய கலெக்ஷன் பண்ணி நான் சிம்பிளாக கம்மியான ரேட்டு தாங்க சொல்கிறேன். இதோட அதிகமான ரேட்டான ப்ராடக்ட்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கல, நான் வந்து சிம்பிளாக கம்மியாக தரேன். நம்ம நிறுவனத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 5 மில்லியனை தாண்டி டவுன்லோட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு 2 லட்சம் பேர் ஒரு ப்ராடக்டை 48 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஸோ அதில் டேக்ஸை போய் ஒரு கம்மி ஒரு 30 ரூபா 40 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்படி கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,50,00,000 ரூபாய் தாண்டி போதுங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு கம்பெனி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதே மேலே கம்பெனிக்கு அமௌண்ட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா அந்த ப்ராடக்ட்டு ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆசை வார்த்தை கூறி விளம்பரம் பார்த்தா காசு தராங்கன்னு சொல்லி ஆசை காட்டி பர்ச்சேஸ் பண்ணி வர வைக்கிறாங்க அப்படின்னு யூடியூப் சொல்கிறாங்க. பட் உண்மையாக கிடையாதுங்க. ஸோ அந்த ப்ராடக்டில் பார்த்தோன்னா நிறைய வகையான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அப்படி வந்து மணி வந்து ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ஆட்ஸ் தான் பார்க்குறோம்ல, அந்த ஆட்ஸு யூடியூப்லேயே ரெவன்யூ கம்பெனிக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ அந்த ஆட்ஸ் வாங்கி விளம்பரத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு பக்கம் கம்பெனிக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து கம்பெனிக்கு வந்து மணி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இன்கம் பாதி கம்பெனிக்கு போயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த இன்கம் அதுதான் மக்களுக்கு ஆட்ஸ் பார்க்கறது மூலிமா மக்களுக்கு காசு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எம்எல் மாதிரி ஸ்கீமாக இருக்குது, இல்லை ஒரு பான்சி ஸ்கீம் மாதிரி போய் ஸ்கீமும் கிடையாதுன்னு ஒத்தி சொல்கிறாங்களாம். வந்து ரொட்டேஷனலாக தான் இந்த மணியை வந்து சேல் பண்ணி மக்கள் மத்தியில் இப்படி தான் வந்து ரொட்டேஷனல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அது எம்எல் மாதிரி ஒரு பக்கம் எண்ட் ஆஃப் டேன்னு வரும்ல. ஸோ அந்த வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சுருட்டிட்டு ஃபாரின் ஓடி போயிடுவாங்களாமா. இதான் வந்து எல்லா சேனல்லையும் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாரு. கூட இல்லைங்க, அவர் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து சரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேட்ஸ் வந்து படிச்சாருங்க. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலோட பிக்சர் வந்து போட்டு இருந்துச்சாமா. வித்தியாசமா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி என்னடா நடக்குது அப்படி இந்த ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து கலர் ஆரம்பிச்சுக்கிறாரு. சரி ஓகே, அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்த வந்து அந்த ப்ராடக்டை பத்தி கலர்னாரு. பட் டீப்பா சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகேடா, இந்த ப்ராடக்ட் வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல். ஸோ இந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் பார்த்தோன்னா என்னது இது இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அந்த நபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோன்னா சத்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து எனர்ஜி வந்து கொடுக்கும் அப்படின்ற போல் நம்ம ஆப்பில் ஒர்க் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா அந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கேன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு சித்த மருத்துவ டாக்டர் வந்து கன்சல்டேட் பண்ணி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தாராமா. அதுக்கு அவர் வந்து டீட்டெயில்ஸை கண்டுபிடித்து அந்த டாக்டர் என்ன சொன்ன விஷயத்த அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மளிகை கடையில் எல்லா பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தூதுவலை அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளெல்லாம் வந்து இதில் வந்து வந்திருக்காமா. இதில் பார்த்தோன்னா ஆண்மை குறை பார்த்தோன்னா அது ஒரே தமிழ்லாம் இருக்கோமா மத்தியா அந்த வந்து
சித்த மருத்துவர் வந்து சொல்கிறாராம், இது வந்து பார்த்தோன்னா ஆண்மை குறைவாக இருக்கனால கொஞ்சம் இன்க்ரீஸாக வந்து பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற போல் அவர் வந்து சொல்லியிருந்தார். நம்மால் ஆயுர்வேதிக் கேப்சூல் பாக்ஸில் பார்த்துட்டு மோரிங்கா, ஒலிஃபிரா, கம்மு, தெஸ்டா, பிஸ்டா, பாப்புலின்ஸ்டி, சொலானிசி, டொட்டலிசி, பாப்பப்பர், சொலிமின்ஸ்டா அப்படின்னு படித்து புட்டு அதுலேயே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்காமா. நம்மளால் இது தெரியாமல் ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு தமிழில் பார்த்துட்டு படிக்கிறாரு. என்னடா இது மளிகைக்கடையில் இருக்கிற பொருள்லாம் இருக்குது, நம்ம போய் மளிகைக்கல்லையே வாங்கலாமா, இது ஏன்னா நம்ம 3900 கொடுத்து காசு வாங்கணுன்னு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காருப்பா. இது வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு சித்த மருத்துவர் டாக்டராமா. அந்த டாக்டர் வந்து ரிசர்ச் பண்ணி அவர் வந்து சொல்கிறாராமா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நெல்லிக்காய் இது இருக்காமா. இதில் வந்து பார்த்தோன்னா ஆண்மைக்குறி எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. இதை வந்து நம்ம ஆளுங்க வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணோம், சத்து மருந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து இந்த ப்ராடக்டை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களாமா. இது ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா அவர் தரப்புலேருந்து யூடியூப் சேனலில் சொல்லிட்டு இருக்காரு, இது சாப்பிட்டா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராருன்னு. பட் இதுக்கு மேலே நிறைய விஷயத்த அவர் சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக எதுவுமே சொல்லலை. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயத்த இருக்குது. ஸோ அவளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கோசம் எப்படி ஃபன்னாக பேசணுமோ அப்படி ஃபன்னாக பேசி அவங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாருங்க. அதில் பற்றி உண்மை தன்மை சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. பேசியிருப்பேன். ஓகேங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேதிக் கேப்சூலில் என்னென்ன நாட்டு மருந்துலாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆயுர்வேதிக் கேப்சூலை எப்படி வந்து தயாரித்தாங்க அப்படின்னு நான் பல டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிச்சிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுளில் வந்து பண்ணி பார்த்தேங்க. ஸோ அந்த இதில் என்னென்ன நாட்டு மருந்து மிக்ஸ்அப் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நாட்டு மருந்தெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுர்வேதிக் கேப்சூலில் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் முருங்கை பிசான், இரண்டாவது பார்த்தீங்கன்னா பூவரசம் பூ, தூதுவளை, கசா, நெல்லிக்காய், அதிமதுரம், ஆலம் விதை, அரச விதை, வட்டுத்தி, ஓமம், தன்றிக்காய், நெருஞ்சி, தேன் தொட்டை கொட்டி, நீர்முள்ளி, அமுக்கிரா, பாதாம், ரோஜாப்பூ, ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை, வால்மிளகு, திப்பிலி, கருமிளகு, ஏலக்காய், உளுந்து, பிஸ்டா, ஒரு இதழ் தாமரை, பூனைக்களி, பேரிசம்பழம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் பண்ணி தான் ஆயுர்வேதிக் கேப்சூல் ஒன்று தயாரித்து ஸோ இந்த ஒரு கேப்சூலை மேனுஃபேக்சர் பண்ணி ஸோ கம்பெனி சைட்லேருந்து அப்ரூவல் வாங்கி இந்த கேப்சூல் வந்து விற்பனை பண்ணி ஸோ மக்கள் மத்தியில் முன்னிலையில் இந்த பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வித்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த கேப்சூல் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இம்யூனிட்டி எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து நிறைய பேர் ஆண்மை குறைவாகும் ஸோ பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் போட்டிருக்காங்க. இதை பேர் சில ஒரு சர்ச் பண்ணி பார்த்துட்டு யார்கிட்ட சித்த மருந்து கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு வயசுக்கு வராதவங்களாம் வந்துருவாங்க. பட் அது போலலாம் வந்து சாப்பிட்டுட்டு சொல்லிட்டே இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா லிவர் ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் யார் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பல பேர் வந்து இம்யூனிட்டி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ற போல் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறையவே எனர்ஜி வந்திருக்கு. இதை பற்றி நிறையவே பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் நண்பா. உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரியும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ தான் அவங்க ப்ராடக்டை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் நண்பா. அடுத்து இதை வகையான மேலும் நிறைய வகையான ப்ராடக்ட் இருக்குது. பட் அவங்க வந்து ரிசர்ச் எடுத்துல ஒரு கேப்சூல் ஆயுர்வேதிக் கேப்சூல்லாம் என்ன அதை மட்டும் தான் அவங்க டீட்டெயிலாக சொன்னாங்க. இது போல் பார்த்தீங்கன்னா நம்ம வகையான 84 வகையான ப்ராடக்ட் இருக்குது. பட் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ப்ராடக்ட் தான். இன்னும் போக போக நிறைய ப்ராடக்டை பற்றி தெரிய வரும். அப்போ ஒன்னொன்று ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கண்டென்ட் போட்டுட்டு யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே நண்பா, உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து நீங்களும் பார்ப்பீங்க, நிறைய தெரிஞ்சுப்பீங்க நண்பா. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். முக்கியமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. சரி நண்பா, பாய்.